Hello friends, 11th standard biology கான most important public exam ஓட original previous year question paper. ஆனா ஏற்கனவே நான் ஒரு question paper அப்டேட் பண்ணி அதில் இருக்கக்கூடியதை படிச்சா போதும். ஏன்னா மற்ற சப்ஜெக்ட் மாதிரி பயோபாட்னி அண்ட் பயோசுவாலஜி இந்த பயாலஜியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 5, 6, 10 கொஸ்டினை படிக்க வேண்டியதுன்னு அவசியம் கிடையாது. ஏன்னா 5 மார்க்கில் உங்களுக்கு பயோபாட்னி பயோசுவாலஜியில் ஒன்று தான் கேட்குறாங்க. ப்ரீவியஸ் இயரில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி செலக்டட் கொஸ்டின் 2 படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னாலும் நமக்கு 2 5 மார்க்குமே ஈஸியாக என்ன செஞ்சிடலாம் அப்படின்னம்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்டது கண்டிப்பாக பயோபாட்னி பயோசுவாலஜி 1 நாள் கேட்பாங்க. அப்புறம் 2 கொஸ்டின் பேப்பர் படிச்சாலே நீங்க அட்டெண்ட் பண்ண வேண்டிய 2 5 மார்க்குமே ரொம்ப சிம்பிளா அட்டெண்ட் பண்ண முடியும். உங்களுக்கான செலக்டட் क्वेश्चंस தான் இது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுல எது 10% எக்ஸாம்க்கு வரக்கூடியது அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். இன்னொன்னு எனக்கு இது போதாது, இம்பார்ட்டன்ட் क्वेश्चन வித் ஆன்சர் ஸ்டடி மெட்டீரியலா வேணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஏற்கனவே நீங்கள் வாங்கின மாதிரி பயோபாட்னி அண்ட் பயோசுவாலஜிக்கான பப்ளிக் எக்ஸாம் ஸ்பெஷல் ஸ்டடி மெட்டீரியல் ட்ரை டு சென்டம் நம்முடைய மெட்டீரியல் உங்களுக்கு ரெடியாக இருக்குது. ஏழு கொஸ்டின் வித் ஆன்சரோட பப்ளிக் எக்ஸாமில் எப்படி எழுதுனா நமக்கு 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஸ்டினுக்கு ஃபுல் மார்க் போடுவாங்களோ அந்த பப்ளிக் எக்ஸாம் படி உங்களுக்கு டைப் பண்ணி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இதுக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா என்னுடைய நம்பர் 8072021999 160 ஜிபே பண்ணீங்க அப்படின்னம்னா பயோபாட்னி பயோசுவாலஜி ரெண்டுமே கொஸ்டின் வித் ஆன்சரோட கொடுத்துருவேன். லெசன் 1லேருந்து லாஸ்ட் வரைக்குமே பயோபாட்னியும் சரி பயோசுவாலஜியும் சரி சாப்டர் வைஸாக உங்களுக்கு கொஸ்டின் மட்டும் வித் ஆன்சரோட இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 2024 நமக்கு பப்ளிக் எக்ஸாமுக்குள்ள கேட்ட கொஸ்டின். இந்த டயக்ராமுக்கு உங்களுக்கு 1 மார்க், இதில் ஏதாவது 2 லேபிள் மார்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னம்னாலும் 1 மார்க் சேர்த்து தான் 2 மார்க் கொடுப்பாங்க. அந்த பப்ளிக் எக்ஸாமுக்கான கீ ஆன்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு வீடியோ வேணும்னு நினச்சிங்க அப்படின்னம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இப்போ நம்ம பயாலஜிக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இந்த செலக்டட் கொஸ்டினில் எதெல்லாம் ரிப்பீட்டட் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒன் வேர்டை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு 16 ஒன் வேர்டு அப்படின்னம்னா 16ல் கண்டிப்பாக 10லேருந்து 12 வரைக்கும் தான் புக் பேக் கேட்பாங்க. பேலன்ஸ் 4 நீங்கள் புக் இன் சைன் கண்டிப்பாக 10% ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். இன்னொன்று இதில் கொஸ்டின் நம்பர் 9ல் இருக்கக்கூடிய இப்போ தான் டயக்ராம் பார்த்துட்டு வந்தோம். கரெக்டாக ப்ரீவியஸ் இயரில் 2024 கேட்டிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக இது 24 கொஸ்டின் கிடையாது, ஃபர்ஸ்ட் கொஸ்டினாகவே இது கேட்டிருக்காங்க. வேரின் பகுதிகளை படம் வரைந்து பாகம் குறிக்கவும். Draw and label the part of regions of root. புரியுங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அது மாதிரி பூவடி செதிலுடைய பூக்காம்பு செதிலற்ற இருபால் மலர், முழுமையான 5 அங்க மலர், தனித்த புள்ளிவட்டம், தனித்த அள்ளிவட்டம், மேல்வக சுலப கொண்ட சூத்திரத்தினை எழுதுக. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா இதெல்லாமே உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின். இதில் கொஸ்டின் நம்பர் 12 நல்லா பார்த்துக்கோங்க. டைலோஸ்கல் என்றால் என்ன அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுமாதிரி கொஸ்டின் நம்பர் 14ல் இருக்கக்கூடியது தட்பப்பதனம் என்றால் என்ன. ரொம்ப சிம்பிளாக மொத்தமே 5 கேள்வி தான் இருக்குது. இதில் படித்தா போதுமா அப்படின்னம்னா நான் 2 கொஸ்டின் ஏற்கனவே ஒன்று அப்டேட் பண்ணியிருக்கேன். இது செகண்ட் கொஸ்டின். நமக்கு 2 மார்க் 3 மார்க் கொஸ்டினில் அந்த ப்ரீவியஸ் இயர்லேருந்து ஒரு 2 ஒவ்வொன்றுக்குமே 2 ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் ஒரு 5 மார்க் வந்தால் போதுமே. ரெண்டுமே கவர் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ வந்துடும் அப்படின்னம்னா கண்டிப்பாக 70+. புரியுங்களா? 100க்கு 70+ வந்துடும். உங்களுக்கு 70 மார்க் அப்படின்னு சொல்லும்போது இன்டர்னல் ப்ராக்டிக்கல் சேர்த்து சொல்கிறேன். 70 மார்க் சொல்லும்போது உங்களுக்கு கண்டிப்பாக 50-55க்கு மேலே இந்த கொஸ்டின்லேருந்தே வந்துடும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு கொஸ்டின் சொல்ல ஏற்கனவே ஒன்று அப்டேட் பண்ணியிருக்கேன், மறந்துடாதீங்க. அதை ஒரு 35,000 பேர் ஏற்கனவே பார்த்துருக்கீங்க, அதனால் அதையும் சேர்த்து சொல்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அடுத்த 3 மார்க் கொஸ்டின். 3 மார்க் கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 15 வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அதுமாதிரி உட்கருவினுடைய பணிகள் ஏதேனும் ஒன்றினை பட்டியலிடுக. லிஸ்ட் ஆஃப் த 3 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நியூக்ளியஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து கொஸ்டின் நம்பர் 18ல் இருக்கக்கூடியது சுவாசித்தலின் ஒட்டுமொத்த சமன்பாட்டினை எழுதுக. ஓவரால் ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ்பிரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மாதிரி கொஸ்டின் நம்பர் 19ல் கம்பல்சரி கொஸ்டினில் நமக்கு ஆக்கு திசுவின் பண்புகளை எழுதுக அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின். ஜிம்னோஸ்பெர்ம் தாவரத்தின் பொது பண்பு விவரிக்கும். ஏதேனும் 10 பாயிண்ட் மட்டும் கேட்குறாங்க. அதை ப்ராக்கெட் அதை மறந்துடாதீங்க. ஏதேனும் 10 அப்படிங்கிறது இதுதான் கீ பேட்டர்ன் சொல்லுவேன். அப்போ எந்த 10 பாயிண்ட் எழுதணும் அப்படின்னு ஒரு டவுட்ஸ் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு சிம்பிளாக எந்த 10 பாயிண்ட் தோணுதோ அந்த 10 பாயிண்ட்டை மட்டும் என்ன செஞ்சால் போதும், எழுதுனா போதும். அடுத்து டிஎன்ஏனுடைய பண்புகள் ரொம்ப இந்த வருஷம் உங்களுக்கு 100% ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதை வந்து படிச்சுக்கோங்க. டிஎன்ஏனுடைய பண்புகள் 21ல் 7 இருக்கு இல்லைங்களா, அது ரைட். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் டிஎன்ஏ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுமாதிரி பி பார்ட்டில் இருக்கக்கூடிய சுழல் ஒளி பாஸ்பரிகரணம் மற்றும் சுழலா ஒளி பாஸ்பரிகரணம் வேறுபடுத்துக. இந்த டிஃபரன்ஷியேட் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்கலாங்களா அப்படின்னம்னா பயோபாட்னி பயோசுவாலஜி ரெண்டுலையுமே அந்த டிஃபரன்ஷியேட் கொஸ்டின். அதுமாதிரி உங்களுக்கு படம் வரைய மாதிரி மொத்தம் பாட்னியில் 68 படம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 62 படம் இருக்குது. அந்த 62ஐயுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னம்னா கண்டிப்பாக 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கில் கண்டிப்பாக ஒன்று வந்துடும். புரியுங்களா? அது 3மே அட்டன் பண்ணுறதுக்கு. அதனால தான் உங்களை திரும்ப பயோபாட்னி பயோசுவாலஜியில் அந்த ட்ராக் த பிக்சர் அண்ட் லேபிள் அப்படிங்கிறதையே திரும்ப பண்ண வைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னம்னா வெறும் 35 மார்க் கொஸ்டின். கடல் மாதிரி ஒரு புக்கு படிக்கிறீங்க.
அதில் வெறும் 35 மார்க் கொஸ்டின் கேட்கணும்னு சொல்லும்போது எந்த மூலையிலேருந்து எங்கேருந்து கேட்குறாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் அதில் இருக்கக்கூடிய படம் எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஒரு 2, ஒரு 3, ஒரு 5 புரியுங்களா? மொத்தம் 10 மார்க் அதிலேயே வந்துடுதுன்னு சொல்லும்போது உங்களுக்கு 8 மார்க் உங்களுக்கு ஒன் வேர்டு. அப்போ 18 மார்க் இதில் முடிஞ்சு போச்சு. மிச்சம் 17 மார்க்கு தான் உள்ளே இருக்கக்கூடிய மற்ற கேள்வி பதிலுங்கிறதுனால தான் அந்த படத்தை வந்து உங்களுடைய திரும்ப ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பயோசுவாலஜி. பயோசுவாலஜியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒன் வேர்டு. இதில் 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் எது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது மட்டும் நான் ஷோ பண்ணிடுறேன். இல்லை கொஸ்டின் வித் ஆன்சரோட வாங்கினீங்க அப்படின்னா வீடியோ பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. நான் கொடுத்தது 100% உங்களுக்கு போதுமானது. இதில் கொஸ்டின் நம்பர் 9 and 10 ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுமாரி இந்த ஸ்பைரோமீட்டரின் பயன்பாடு என்னன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 தடவை கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னால் ப்ரீவியஸ் இயரில். மண்புழுக்கள் எவ்வாறு சுவாசிக்கின்றன, இது ஒன்று. அடுத்து கொஸ்டின் நம்பர் 13 இருக்கக்கூடிய வெள்ளை அடிப்போஸ் திசுவை பழுப்பு அடிப்போஸ் திசுவிலிருந்து வேறுபடுத்துக, டிஃப்ரென்ஷியேட் கொஸ்டின், அது வந்து படிச்சுக்கோங்க. அதுமாரி டயாபிட்டிஸ் இன்சிபிட்டஸ் நோயின் குறியீடு பண்புகளை எழுதுக, இது வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட். அதுமாதிரி 3 மார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 15 இருக்கக்கூடிய கிளாடோகிராம் என்றால் என்ன, ஒரு உதாரணம் தருக. தவளை இரத்தத்தின் பகுதி பொருள்கள் யாவை? இதெல்லாம் நமக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் இல்லை, ஆனால் ப்ரீவியஸரில் கேட்டிருக்காங்கன்னு சொல்லும்போது அது கண்டிப்பாக அந்த வருஷம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பித்த நீரில் செரிமான நொதிகள் இல்லை, இருப்பினும் செரித்தலில் முக்கியத்துவம் பெறுகிறது ஏன், இது ஒன்று படிச்சுக்கோங்க. வெள்ளை நிற தசையிலிருந்து வெண்மை நிற தசையிலிருந்து வேறுபடுத்துக, டிஃப்ரென்ஷியேட் கொஸ்டின் 2 கேட்டாங்க பார்த்தீங்களா? நான் 1 கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தேன், ஆனால் 2 மார்க்கில் 1, 3 மார்க்கில் 2 கேட்டிருக்காங்க. அப்போ உங்களுக்கு புக்கில் இருக்கக்கூடிய அந்த 20 கொஸ்டினை படிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட எக்ஸாமே உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி புரியுங்களா? ஒரு 50 மார்க் அதுலேருந்தே வந்துடும் கண்டிப்பாக உங்களுக்கு. அந்த படம் ப்ளஸ் அந்த டிஃப்ரென்ஷியேட் கொஸ்டின் அதுவே பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு 70க்கு ஒன் வேர்டை தவிர்த்து பேலன்ஸ் ஒரு 30 மார்க் அதுவே வந்துருங்கிறனால அது எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுமாதிரி கணுக்காலிகளினுடைய முக்கிய பண்புகளை எழுதுக. மனித இதயத்தின் அமைப்பை படத்துடன் விவரி, ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி உங்களை நல்லா ப்ராக்டிஸ் பண்ண வச்சுருப்பாங்க. இந்த லாஸ்ட் 1 டே இருக்கும்போது அதை மறந்துடாதீங்க, திரும்பவும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுமாதிரி கண்ணினுடைய குறுக்குவெட்டு தோற்றத்தின் படம் வரைந்து பாகங்களை குறிக்கும் பார்த்தீங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 5 மார்க்லேயே பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு படம் கண்ணினுடைய குறுக்குவெட்டு தோற்றம் திரும்ப வரைய சொல்லியிருப்பாங்க. ஆல்ரெடி ப்ராக்டிக்கலுக்கும் அதை நல்லா வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு 5 மார்க்கில் கேட்டிருக்காங்கன்னு சொல்லும்போது அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதுமாதிரி பாம்பிக்ஸ் மோரியின் வாழ்க்கை சுழற்சி, ஆக்சுவலாக அது வந்து இம்பார்ட்டன்றதை விட மேலே இருக்கக்கூடிய 3 ப்ளஸ் இது ஆக்சுவலாக ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்கன்னு சொல்லும்போது அதையும் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இந்த கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லை எனக்கு அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சரோட வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு நீங்கள் மெட்டீரியல் வாங்கிக்கலாம். தேங்க்யூ.